உங்கள் பேபி முட்டை சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இல்லை இப்போ தான் முட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த 2 சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முட்டை கிச்சடி. இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு அரிசியும் பருப்பையும் நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். ஒரு முட்டை, கூடவே பொடியாக கட் பண்ண கேரட், பொடியாக கட் பண்ண பீன்ஸ். குக்கரில் ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு சாதமும் பருப்பும் நல்லா குழஞ்சி வரணும். அதனால தண்ணி நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் ரெண்டையுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கோங்க. இதை ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா சாதம் குழையிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் போதும். ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் பாருங்கள், சாதமும் காயும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக க்ரீமியாக கிடைக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போது மசிச்சு வச்சுருக்க சாதத்தை அடுப்பில் வச்சு அது கூடவே உடச்சி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறேன். நான் இந்த முட்டையை நல்லா அடித்து சேர்த்துக்கிறேன். அடித்து சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கட்டி தட்டாது. முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை நல்லா வெந்து வந்துடும். ஃபஸ்ட் இருந்ததுக்கு உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். முட்டை நல்லா சாப்பாடு கூட பிளெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் ஒரு குட்டி பேன் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் அதில் இடித்த சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தை கண்டிப்பாக இடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போது இதை இந்த கிச்சடிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக பண்ணுற மாதிரி முட்டை கிச்சடி ரெடி. இது நீங்கள் 8 மாத குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை முட்டை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எக் ஓட்ஸ் மீல். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் ஓட்ஸ். ஒருவேளை உங்கள்கிட்ட ரோல்டு ஓட்ஸ் இருந்ததுன்னா அதை மிக்சியில் பல்ஸ் மோடில் 2 டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி, வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை, இது கூடவே ஒரு முட்டை. நான் ஃபஸ்ட்டு ஓட்ஸை வறுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடானதும் ஓட்ஸை அதில் சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துக்க போகிறேன். வறுத்ததுக்கப்புறம் ஓட்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அது கொதிக்கிற தண்ணியில் ஓட்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஓட்ஸ் நல்லா வேகணும், அதனால் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வெந்து வரணும். இப்போது அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் இடித்த சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும், அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வெந்து போகும். இப்போது ஒரு முட்டையை நான் நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்பட்டு வராது. முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் முட்டை அடிப்பிடிக்காது. பாருங்கள், இந்தளவுக்கு முட்டை நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி வரணும். நான் வீடியோவில் காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஓட்ஸையும் நான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன்.
கூடவே வாசனைக்காக எடுத்து வச்சுருக்க மல்லித்தலைகளையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை ஓட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா சுடுதண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஓட்ஸும் எக்கும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரும். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன். ஆற வச்சு ஒரு பவுலுக்கு மாற்றினீங்கன்னா எக் ஓட்ஸ் மீல் ரெடி. இதையும் நீங்கள் 8 மாத குழந்தைகள்லேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓட்ஸில் நிறைய ஃபைபர் இருக்குது, முட்டையில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் இது ரெண்டும் சேர்ந்து கம்ப்ளீட் பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க 2 ரெசிபியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா ஹெல்த்தி ரெசிபிஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.